சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எந்த நாட்டு கோட்டையை பிடிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? வேறு எந்த நாட்டு கோட்டையை பிடிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பா? நம் பாண்டிய நாட்டு கோட்டையை பிடிப்பதற்காகத்தான். இப்பொழுது உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும்? எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? விழித்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தாய். உன்னை எழுப்பிவிட்டு போகலாம் என்று வந்தோம். அட, அங்கு பார், நீ அணிய வேண்டிய உடை விழுந்து கிடப்பது கூட உனக்கு தெரியவில்லையே. செழியா, மணிமாறன் கூறியது நீ அணிந்திருக்கும் உடையை பற்றி அல்ல, நீ அணிய வேண்டிய உடை வாளை. தளபதியாரே, சற்று பொறுங்கள். இப்போதாவது கூறுங்கள், தாங்கள் எந்த நாட்டு கோட்டையை பிடிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் என்னிடம் வம்பு சண்டை இழுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டே வந்திருக்கிறீர்கள் என்று தெளிவாக தெரிகின்றது. மரியாதையாக இருவரும் உடனே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். இல்லை என்றால் என்ன செழியா யோசிக்கிறாய்? உருவிய வாளை உபயோகப்படுத்தாமல் உரையில் சொருவது ஒரு வீரனுக்கு அழகில்லை என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் ஒரு வீரன். நீ செழியா, நில்! மணிமாறா, நிறுத்து! பாண்டிய நாட்டின் முக்கிய தளபதிகளான நீங்கள் இருவரும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக வாழ் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் இதை பார்க்கும் மற்றவர்கள் உங்கள் இருவரையும் பற்றி என்ன நினைப்பார்கள்? இல்லை தந்தையாரே, இவர்கள் 2 பேரும் வேண்டுமென்றே என்னை வம்புக்கு இழுத்த தகராறு செய்தார்கள். வலுக்கட்டாயமாக என்னை சண்டைக்கு அழைத்தார்கள். அதனால் நீயும் களத்தில் இறங்கி விட்டாயா? இப்படி சொல்வதற்கும் செய்வதற்கும் உனக்கு வெட்கமாக இல்லை? ஆமாம், உங்கள் மூவருக்குள்ளும் அப்படி என்னதான் பிரச்சனை? எனக்கும் மகேந்திரனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஏற்பட்டதே உங்கள் மகன் செழியனால்தான். உண்மைதான். கெட்டதற்கு ஒன்று சேரும் உங்கள் இருவருக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பே இல்லை. என் மகன் செழியன் நல்லதற்கு போராடுபவன், அதனால்தான் பிரச்சனை. சரி சரி, நீங்கள் இருவரும் கிளம்புங்கள். கிளம்புகின்றோம். ஆனால் அதற்கு முன்னால் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். என்ன கூற வேண்டும்? நீங்களும் செழியனும் ஒன்று கூடி ஏதோ ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பது யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டி உங்கள் முகத்திரையை கிழிக்காமல் விடமாட்டோம். மாளவ நாடு, மருத நாடு, கலிங்க நாடு, வங்க நாடு, விந்திய நாடு, காந்தார நாடு, விதர்ப்ப நாடு, குடகு நாடு, ஏமாங்கத நாடு, மங்களபுரி நாடு என மொத்தம் 10 நாடுகளை சேர்ந்த இளவரசர்களுக்கு அமைச்சர் பிறந்த நாள் அழைப்பிதழ் அனுப்பியுள்ளார். அவர்களும் நம் மகள் பரிவாதினியின் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் தேவி. பிரபு, இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் நமது மகள் பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட தாங்கள் முடிவெடுத்து அதற்காக தாங்கள் செய்து கொண்டு வரும் ஏற்பாடுகளை நேரில் பார்க்கும் போதும் அதை பற்றி கேட்கும் போதும் எனக்கு மிக பிரமிப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு நடைபெற போகும் நம் மகள் பரிவாதினியின் பிறந்தநாள் விழா முன்பு எந்த ஆண்டை காட்டிலும் மிக சிறப்பாக அமைந்து என்றென்றும் நாம் மறக்க முடியாத பிறந்த நாள் விழாவாக அமையும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ சொல்வது உண்மைதான் தேவி. அப்படி சிறப்பாக அமைய இருக்கும் நம் மகள் பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் அவளுக்கு புதுமையான பரிசளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னதான் யோசித்தாலும்
எதுவும் புதுமையானதாக தோன்றவில்லை. உனக்கு ஏதேனும் யோசனை இருந்தால் சொல் தேவி. ஆடை ஆபரணங்கள் வழங்குவது வழக்கமான ஒன்றுதான். நம் மகள் பரிவாதினியின் பிறந்தநாள் நினைவாக மணிமண்டபம் ஒன்று அவளுக்கு நீங்கள் கட்டித்தரலாமே. மணிமண்டபம் கட்டுவது ஒன்றும் புதுமையான விஷயம் இல்லையே. அதற்கு நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்க வேண்டும். பிறந்த நாள் அன்று அந்த மணிமண்டபத்தை நம் மகளிடம் ஒப்படைக்கும் அளவிற்கு இந்நேரம் அதன் பணி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் இப்பொழுது சாத்தியமில்லை தேவி. நம் மகள் பரிவாதினிக்கு மான்குட்டிகள் என்றால் பிரியம் அதிகம். அவைகளுடன் நேரம் போவது தெரியாமல் விளையாடிக் கொண்டிருப்பாள். அவளுக்கு பிடித்த மான்குட்டியை பரிசளிக்கலாமா? நல்ல யோசனைதான். ஆனால் புதுமையாக இருக்காதே. நம் அரண்மனை தோட்டத்தில்தான் ஏற்கனவே மான்குட்டிகள் நிறைய துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கின்றனவே. தாயும் தந்தையும் தீவிர யோசனையில் ஆழ்ந்திருக்கிறார்களே. இந்த நேரத்தில் இவர்களிடம் இளவரசர் இளம்வழுதிக்கு ஒரு நாள் விடுதலை வேண்டும் என்று கேட்கலாமா? இல்லை வேறொரு சமயத்தில் இது பற்றி பேசலாமா? பரிவாதினி, வாம்மா. எப்போது அம்மா வந்தாய்? நீ வந்ததை கூட நான் கவனிக்கவில்லை. நீங்கள் மட்டுமா என்னை கவனிக்காமல் யோசித்துக் கொண்டிருந்தீர்கள்? தந்தையார் கூட நான் வந்ததை கவனிக்கவே இல்லை. அவரும் கூட ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக் கொண்டிருந்தார். ஆமாம், நீங்கள் இருவரும் எதை பற்றி இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வரப்போகும் உன் பிறந்த நாளை பற்றி தான் நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். என் பிறந்த நாளுக்கா? அதைத்தான் வெகு விமர்சையாக கொண்டாடுவது என்று நீங்கள் தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டு வருகிறது. அதெல்லாம் உண்மைதான் பரிவாதினி. ஆனால் நாங்கள் இருவரும் இப்போது யோசித்துக் கொண்டிருந்தது உன் பிறந்தநாள் ஏற்பாடுகள் பற்றி அல்ல. உன் பிறந்த நாளுக்கு உனக்கு விருப்பமானதொரு பரிசளிக்க வேண்டும் என்று உன் தந்தையார் விருப்பப்படுகிறார். எந்த மாதிரியான பரிசை உனக்கு அளித்தால் புதுமையாக இருக்கும் என்பது பற்றிதான் நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தோம். பரிவாதினி, உனக்கு புதுமையாக என்ன பரிசளிப்பது என்று நாங்கள் இருவருமே யோசித்து பார்த்து விட்டோம். புதுமையான யோசனையாக எதுவும் எங்களுக்கு தோன்றவில்லை. அதனால் நீயே உன் விருப்பத்தை சொல். உனக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன வேண்டும்? நான் இப்போது உங்களிடம் கேட்க இருக்கும் பிறந்தநாள் பரிசு புதுமையானதுதான். ஆனால் இதை மறுப்பேதும் கூறாமல் தர வேண்டும். நீ கேட்டு நான் இதுவரை எதை மறுத்திருக்கிறேன்? தயங்காமல் கேள். உனக்கு பிறந்தநாள் பரிசாக என்ன வேண்டும்? பொதுவாக இது போன்று அரசு விழாக்கள் நடக்கும் போது கைதிகளுக்கு விடுமுறை அளித்து அவர்களையும் அந்த விழாவில் கலந்து கொள்ள செய்வார்கள். இது நடைமுறையில் இருப்பதுதான். இப்போது காவலில் வைத்திருக்கும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை என் பிறந்தநாள் அன்று மட்டும் விடுதலை செய்து அவருக்குரிய இளவரசர் அந்தஸ்துடன் அவரையும் என் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள தாங்கள் அனுமதிக்க வேண்டும். இளவரசர் இளம்வழுதிக்கு என் பிறந்தநாள் அன்று நீங்கள் தரப்போகும் அந்த ஒரு நாள் விடுதலையை தான் நான் என்னுடைய பிறந்தநாள் பரிசாக உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்னமா சொல்கிறாய்? அந்த இளம்வழுதி ஒரு காவல் கைதி. அவன் அரச சபையில் அத்தனை பேர் முன்னிலையில் என்னை கொல்ல வந்தவன். அவனுக்கு எப்படி நான் விடுதலை தர முடியும்? பரிவாதினி, அந்த இளம்வழுதி உன் தந்தையால் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் என்றாலும் அவரும் ஒரு நாட்டின் இளவரசர். அந்த வகையில் அவரும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்தான். உன் பிறந்த நாள் அன்று அவருக்கு இளவரசருக்குரிய அந்தஸ்தை தந்து அவரை கௌரவிப்போம். ஆனால் அவருக்கு உன் பிறந்த நாள் அன்று விடுதலை தருவது என்பது இயலாத காரியம். அது மிகவும் ஆபத்தானது. பிரபு கூறியது போல் அவர் ஒரு காவல் கைதி. அவரை அவ்வளவு சுதந்திரமாக நம்மால் வெளியில் விட முடியாது. ஆமாம் பரிவாதினி, உனது தாய் சொல்வது போல் அது சாத்தியமில்லாதது. அதனால் அதை மறந்துவிடு. வேறு எதையேனும் உன் பிறந்த நாள் பரிசாக கேள்.
அதை நான் உனக்கு நிச்சயம் தருகிறேன். இல்லை தந்தையே, என்னுடைய பிறந்தநாள் பரிசாக வேறு எதையும் உங்களிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. இளவரசர் இளம்வழுதியின் ஒரு நாள் விடுதலையைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். பரிவாதினி, ஒரு காவல் கைதியை ஒரு நாள் தான் என்றாலும் சுதந்திரமாக நடமாட விட முடியாது. அப்படி விடுவது அவன் இங்கிருந்து தப்பித்து போவதற்கு கூட வழிவகை செய்துவிடும். தந்தையே, தாங்கள் இப்படி கூறுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த ஒரு நாள் விடுதலையில் காவல் கைதியால் தப்பித்து போய்விட முடியும் என்றால் நம் சேர நாட்டின் கட்ட காவல்கள் அவ்வளவு பலவீனமாகவா இருக்கிறது? சரி பரிவாதினி, உன் விருப்பப்படியே உன் பிறந்தநாள் அன்று பாண்டிய இளவரசர் இளம்வழுதிக்கு ஒரு நாள் விடுதலை அளிக்க நான் சம்மதிக்கின்றேன். அரச சபையை கூட்டி கலந்து ஆலோசித்து விட்டு உனக்கு நல்லதொரு முடிவை நான் சொல்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி தந்தையே. கதிர்காமா, சோழ மன்னர்களின் வரலாற்றை பற்றி பேசத் தொடங்கினாலே நமக்கு நேரம் போவதே தெரியாது. ஆனாலும் அதை பற்றி இருவேறு கருத்துகள் இருக்கின்றன. அது என்ன அக்கா? அவற்றில் மனித சக்திக்கு மீறியதாக அமானுஷ்ய நிகழ்ச்சிகள் என்பார்களே, அப்படி நிறைய இருக்கின்றன. அதனால் அவைகளை புனைந்துரைகள் என்பார்கள் சிலர். அவற்றில் ஏதேனும் சிறிதளவாவது உண்மை இருக்க வேண்டும். அவற்றை கொண்டுதான் மிகையாக கோரப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் சிலர். ஆனால் அவை அனைத்துமே பாடல்களிலும் இடம் பெற்றிருக்கின்றன. அக்கா, அதில் சிலவற்றை சொல்லுங்கள். அவை முழுக்க முழுக்க புனைந்துரையா அல்லது உண்மையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மிகைப்படுத்தப்பட்டதா என்பதை நான் சொல்கிறேன். பட்டிமன்றம் நடத்தும் ஆய்வாளர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாததை நீ கண்டுபிடிப்பாயா? இருந்தாலும் உன் ஆர்வத்திற்காக சொல்கிறேன். சிபி சக்கரவர்த்தி புறாவிற்கு அடைக்கலம் கொடுத்து அதை துரத்தி வந்த கருடனுக்கு தன் சதையையே உதிரம் பெருக அளித்தார் என்கிறார்கள். வல்யெனில் குருதி உண்கென அளித்த அவனும் என்கிறது பாடல். இதை நான் முன்பே கேட்டிருக்கிறேன் அக்கா. குடகு மலையையும் பிளந்து காவிரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் காந்தன் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. காவிரி புனல் கொணர்ந்த அவனும் என்று சொல்கிறது பாடல். அவர் அதை எப்படி கொண்டு வந்தாரோ? காவிரி தமிழ்நாட்டில் பாய்வதற்கு ஒரு சோழ மன்னர் தான் காரணம் என்றால் அது நமக்கு பெருமைதானே அக்கா? சரியாக சொன்னாய். இன்னும் சொல்லுங்கள் அக்கா. சொல்கிறேன். நீ இவ்வளவு ஆர்வமாக கேட்கும் போது சொல்லாமல் இருப்பேனா? எதிரிகளின் பிறக்கும் கோட்டைகளை பூமியில் இருந்தபடியே பானம் கொடுத்து அழித்து விட்டார் செம்பியன் என்கிறது வரலாறு. அதனால் அவருக்கு தூங்கியில் எரிந்த தொடித்தோட செம்பியன் என்ற பெயர் ஏற்பட்டதாம். தேங்கு தூங்கையில் எரிந்த அவனும் என்கிறது பாடல். சத்தியமாக இது சாத்தியமா என்று மலைக்க வைக்கும் நிகழ்ச்சிதான். மனுநீதி சோழர் தன் மகன் ஒரு கன்றை தேரோர்ந்து கொன்றான் என்பதற்காக அவனையும் அப்படியே கொன்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆவின் கன்று மடிய தானும் தன் மகனை ஆழியில் தந்தேன் என்கிறது ஒரு பாடல். அதெல்லாம் இருக்கட்டும் அக்கா, நமது மாமன்னரை பற்றி சொல்லுங்களேன். அவரது சிறப்பை எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை. எனக்கும் அப்படித்தான் கதிர்காமா. எத்தனை முறை சொன்னாலும் சலிப்பு ஏற்படுவதில்லை. நமது மாமா கரிகால் பெருவளத்தார் வடதிசையில் படையெடுத்து சென்ற போது அங்குள்ள வடதிசை மன்னர்கள் நடுநடுங்கி போனார்களாம். அவரது பெருமை தெரியாமல் அவரை எதிர்த்தார்களாம். அவர்கள் அத்தனை பேரையும் வென்று இமயத்திற்கே சென்று அங்கு தமது புலிக்கொடியை பொறித்தார் நமது சோழ மாமன்னர். சென்று கொண்டு கரிகாலர் ஒரு காலின் இமய சிமய மால்வரை திருத்தருளினாள் என்கிறது பாடல்.
நிறுத்தடி. எதற்கடி இந்த கதையெல்லாம் கதிர்காமனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் சொன்னால் என்ன? நாம் சோழ நாட்டில் தானே வாழ்கிறோம். சோழ மன்னரின் அரண்மனையில் அவரது ஆதரவில் தானே இருக்கிறோம். நிறுத்து. அவர் ஒன்றும் பிச்சை போடவில்லை. போனால் போகட்டும் என்று அள்ளியும் கொடுக்கவில்லை. என் தந்தை, அதான் உங்கள் தாத்தா சேட் சென்னி, உங்கள் அருமை மன்னரின் தந்தை இளஞ்சேட் சென்னியை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே கொடுத்தாரே, அந்த உயிரின் விலையடி இன்று நமக்கு தந்திருப்பது. அன்று அப்படி நடக்காமல் போயிருந்தால் நாம் நமது அரண்மனையில் இருந்திருப்போம். இப்போது வேண்டுமானாலும் அதை கேட்டு பாருங்கள். மாமன்னர் ஒருபோதும் அதை மறுக்க மாட்டார். சோழ பேரரசரின் ஒரு அங்கமாக அது விளங்கும். தந்தையும் அதில் அமர்ந்து ஆட்சி புரிந்திருப்பார். நாம் அங்கு சென்று வாழ்வோம். பேரரசனுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசனாக இருக்கும் அந்த வாழ்க்கை நமக்கு எதுக்கடி? உன் தந்தை மட்டும் இங்கிருந்து வெளியேறி வேளிர்குடி சென்று ஒரு தனி அரசை உருவாக்கட்டும். அப்பொழுது நான் வருகிறேன். வேளிர்குல ராணியாக அவரோடு இணைந்து அந்த சிம்மாசனத்தில் நான் அமர்கிறேன். அது ஒருபோதும் நடக்காது. இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் நீ எதையோ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் மங்கம்மா. ஆனால் ஒருபோதும் இனி அது நடக்காது. ஏன்? இப்படியே அடிமையாகவே இருந்து காலம் கழிக்கலாம் என்று தீர்மானித்து விட்டீர்களா? அகிலம் போற்றும் ஒரு மாமன்னருக்கு தொண்டு செய்வது அடிமைத்தனம் என்றால் அதை நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன். உங்களுக்கென ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இப்போது இருக்கும் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத போது நான் ஏன் வேறொன்றை நினைக்க வேண்டும்? வேளிர்குடியின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு தோன்றவில்லையா? வேளிர்குடி சோழர்குடி என்றெல்லாம் ஏன் இப்படி எப்போதும் பிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? சோழ மாமன்னர் கரிகாலரின் உடம்பில் வேளிர்குடி ரத்தம் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. சோழ இளவரசர் கிள்ளிவளவன் உடம்பிலே வேளிர்குடி ரத்தம் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன குழப்புகிறீர்கள்? நான் ஒன்றும் குழப்பவில்லை. நீதான் தெளிவு பெறாமல் இருக்கிறார். சோழ பேரரசை உருவாக்கிய மாமன்னர் இளஞ்சேட் சென்னி, உன் தந்தை சேட் சென்னியர் தமையனார் யாரை மணந்தார்? அழும்பில் வேளாளரின் மகளைத்தானே மணந்தார். அவரது மகன்தானே உன் தமையன் கரிகால் பெருவளத்தான். இவர் யாரை மணந்தார்? நாங்கூர் வேளாளரின் மகளைத்தானே மணந்தார். அவர் மகன்தானே கிள்ளிவளவன். இப்படி சோழர் குடியும் வேளிர் குடியும் என்றோ சங்கமமாகிவிட்ட நிலையில் நீ ஏன் இப்போது இப்படி பேதம் பார்க்கிறாய்? உயர்ந்த பண்புகள் அனைத்திற்கும் உறைவிடமாக இருப்பவர் அல்லவா கரிகாலர். தனக்கு எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தனது நாட்டை சிறப்பாக பரிபாலனம் செய்பவர் அல்லவா கரிகாலர். போதும், நிறுத்துங்கள். உள்நாட்டு கலகம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. சமய சமரசம் கொண்ட நாடு என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, இந்த நாட்டில் இப்பொழுது சமய பூசல் உருவாகி ஒரு மடத்தின் வாசலிலேயே கலவரம் பூண்டிருக்கிறது. அதை அடக்க துப்பில்லாத ஒரு மன்னரின் ஆட்சியை சிறப்பான ஆட்சி என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையே, வேண்டாம், விடுங்கள். மாமன்னரின் ஆட்சி திறத்தை அவமதித்தாய் அல்லவா? சமய பூசலை அடக்கவில்லை என்றாய் அல்லவா? அதன் வேர் எது என்பதை கண்டுபிடித்து அது முழுமையாக அடக்கப்படும் வரை நான் இனி உன்னிடம் பேச மாட்டேன். என்னோடு நீ பேச முயன்றால் நான் இந்த அந்தப்புரத்திற்குள் வரமாட்டேன். அந்த கலவரத்தின் உண்மை நிலை தெரிந்த பிறகு வந்து பேசுகிறேன்.